தமிழகம் முழுவதும் 60 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் ரொக்கப்பணம் செலுத்தும் முறை முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வாகனங்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் 17வது நாளாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சென்னை முழுவதும் 4,63 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்ற பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். திருவாரூர் செல்லும் வழியில் சோதனை முடிந்த பின்னர் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் புறப்பட்டுச் சென்றார். சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள திமுகவின் 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, KN நேரு, TR பாலு, OPS உள்ளிட்டோர் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக வேட்பாளர்கள் வரும் 4ஆம் தேதி மனு தாக்கல் செய்வார்கள் என தெரிவித்தார். மேலும் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் பிரச்சாரம் செய்ய நீதிமன்றம் வரை சென்று அனுமதி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல்ஜி வந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனடியாக, ஏன்னா இன்றைக்கி இனிமேல் 4ஆம் தேதி 2 6ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நாட்களில் நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்கள் அவருடைய மனு தாக்கலை செய்வார். போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி, இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடி தான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி, திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் 2ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஏப்ரல் 2 முதல் 5 வரை மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் தினமும் பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகிறது. வேட்பாளர்களை இறுதி செய்யும் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆலோசனையில் பங்கேற்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று இரவு டெல்லி செல்கிறார். சென்னை தியாகராய நகர் திமுக MLA ஜே. கருணாநிதி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் கட்சியில் பகுதிச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அவர் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறார் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவின. ஆனால் இந்த தகவல்களை அவர் மறுத்துள்ளார். தனது சமூக வலைதள பதிவில், என்னை எந்த அரசியல் கட்சியுடனும் இணைத்து பேசப்படும் தகவல்கள் அனைத்தும் தவறானவை, நான் எந்த கட்சியிலும் சேரவில்லை, சேரவும் போவது இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் நடந்த விதிமீறல்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் கேட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் நாளை மறுதினம் அங்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் தாக்கல் செய்துவிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார்.
விஜயின் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பில் என்ன குறைபாடு உள்ளது என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் என சீமான் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் நேரடியாக இருந்ததால் பாதுகாப்பு நிலை குறித்து விஜய்க்கே முழு தகவல் இருக்கும் என்று கூறினார். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மீது விமர்சனம் செய்த அவர், பாஜகவின் ஏ டீம் திமுக தான் என குற்றம் சாட்டினார். அது தெரியல, இப்போ தம்பிக்கு பாதுகாப்பு குறைபாடு, ஏன்னா களத்தில் நின்னவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. அதில் தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அது ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் அதை கவனிக்கலை. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன, நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தரம் வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். இதெல்லாம் அது பேசி பயனில்லை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. VBG ராம்ஜி திட்டத்தை கைவிட்டு மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை மேம்படுத்தி ஆண்டுக்கு 200 நாள் வேலையும் 700 ரூபாய் தினசரி ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான வீட்டிற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். யாசப்குடா பகுதியில் உள்ள இந்த வீட்டிற்கு 2017ஆம் ஆண்டு முதல் வீட்டு வரி செலுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பிப்ரவரி மாதம் நோட்டீஸ் அனுப்பியும் வரி செலுத்தப்படாததால் நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி 2வது நாளாக சைக்கிளில் சென்று வாக்கு சேகரித்தார். கோட்டயத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, சபரிமலை தங்கக் கொள்ளை விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்க மாநில வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடாக பலரை சேர்க்க சதி நடப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் வாக்காளர்களை சேர்க்க பரிசீலிப்பது ஏன் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மகளிர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும், பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் டென்னிஸ் நட்சத்திரம் லியாண்டர் பயஸ் பாஜகவில் இணைந்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் தம்மை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். கேரள சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களை கவரும் வகையில் அவர்களுக்கு ஹல்வா வழங்கி கௌரவிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஓட் ஸ்வீட்டன்ட் கேரளா என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடிக்கு வரும் புதிய வாக்காளர்களுக்கு ஹல்வா பாக்கெட்டுகள் பரிசாக வழங்கப்பட உள்ளன. ஜனநாயக கடமையை ஆற்றுவதை உற்சாகப்படுத்தும் வகையிலும் இளம் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் தேர்தல் ஆணையம் இந்த சுவாரஸ்யமான திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,670 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,09,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து
வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முனீஸ்வரன் மீதான மூதாட்டி கொலை வழக்கிலும் தங்களை இணைக்க கோரி மாணவியின் பெற்றோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளனர். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவி சம்பவத்தில் காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், முனீஸ்வரன் ஏற்கனவே மூதாட்டி கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே இருந்தபோதுதான் இந்த குற்றத்தை செய்துள்ளார் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முனீஸ்வரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யவும், அந்த வழக்கிலும் தங்களை எதிர்மனுதாரர்களாக சேர்க்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உடற்கல்வி ஆசிரியர் ஓட்டிய கல்லூரி பேருந்து விபத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்குள் பேருந்து புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் கிராம பகுதியில் ரேஷன் கடையை சேதம் செய்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாலை ரேஷன் கடை ஜன்னலை உடைத்த யானை அரிசி மூட்டைகளை வெளியே இழுத்து சென்றது. பின்னர் சத்தம் கேட்டு வந்த கிராம மக்கள் யானையை விரட்ட முயற்சித்த போதும் அரிசி மூட்டையை எடுத்து சென்று முழுவதுமாக சாப்பிட்ட பிறகே வனப்பகுதிக்குள் சென்றதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். எனவே யானையை பாதுகாப்பாக மீண்டும் காட்டிற்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறையிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே எல்லை காவல் தெய்வம் கோவில் நள்ளிரவில் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கண்ணம்பாளையம் கலங்கல் சாலையில் உள்ள 100 ஆண்டு பழமையான வெள்ளை முனியப்பன் கோவில் மர்ம நபர்களால் தரைமட்டமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காலை வழிபாட்டிற்கு வந்த பொதுமக்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவை உலகளாவிய சிப் உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கில் குஜராத் மாநிலம் சானந்த் நகரில் அமைக்கப்பட்டுள்ள கேன்ஸ் செமிகான் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். சுமார் 3300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலை இந்தியாவின் செமிகண்டக்டர் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இங்கு முதற்கட்டமாக வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மேம்பட்ட நுண்ணறிவு மின் தொகுதிகள் தயாரிக்கப்பட்டு கலிபோர்னியாவைச் சேர்ந்த AOS நிறுவனத்திற்கு வழங்கப்பட உள்ளது. முழுமையான செயல்பாட்டிற்கு வரும்போது இந்த ஆலை நாளொன்றுக்கு சுமார் 63 லட்சம் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் செமிகண்டக்டர் சந்தை 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வளர்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
பீகார் மாநிலம் நாலந்தாவில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பெண் பக்தர்கள் உயிரிழந்தனர். 25ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அச்சம் நிலவுகிறது. குஜராத் மாநிலம் லிம்பாயத் பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நீண்ட நேரம் போராடி தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்டில் ஸ்ரீராம நவமி தினத்தையொட்டி கத்தியை சுழற்றி சாகசம் செய்தபோது கத்தி பாய்ந்து இளைஞர் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தி குத்துக்கு உள்ளான இளைஞர் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. துபாய் அருகே குவைத்தைச் சேர்ந்த அல் சல்மி என்ற கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ட்ரோன் மூலம் கப்பல் மீது தாக்குதல் நடந்த நிலையில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஈரான் நாட்டின் கடற்படை கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகமான சென்ட்காம் வெளியிட்டுள்ளது. ஈரானின் ராணுவ வலிமையை அழிக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க படைகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவத்தின் கூட்டு தாக்குதல் 1 மாதத்தை எட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காமலேயே போரை முடிவுக்கு கொண்டுவர நினைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சகாக்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய 4வது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இரவு 7:30 மணி அளவில் போட்டி தொடங்குகிறது.